தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஜனநாயகன் படத்தை யார் லீக் பண்ணா? பல பேர் மத்தியில் இருக்க பெரிய கேள்வி தானே. அதுக்கான பதில் ஓரளவு கிடைச்சிருக்கு, ஆனால் முழுசாக கிடைக்கல. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மொத்த ஐயோக்கியங்களும் ஒண்ணா நிக்கிறானே, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. விலகி போ. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. விஜய் சாரோட படம், கடைசி படம், தேட்டருக்கு வந்து எந்த அளவுக்கு பிளாஸ்ட் ஆகுன்னு நான் சொல்லி ஒன்று தெரிய வேணாம். அப்பேற்பட்ட எதிர்பார்ப்புக்குரிய படம் ஜனநாயகன். அந்த படம் சமீபத்தில் லீக் ஆகிருந்துச்சா? யாரை லீக் பண்ணான்றதில் பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள். டிவிகே சைடில் என்ன சொல்கிறாங்க, ஏங்க இந்த பாஜக, திமுக இவங்களாம் சேர்ந்து தாங்க வேலையை பார்த்து விட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க சைடில் கேட்டால், ஏங்க எலெக்ஷன் டைமு இதுக்கு தான் படத்தையே எடுத்தாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகி பிரயோஜனம் இல்லை, இதனால் அவங்களுக்குள்ளே யாரோ வேலையை பார்த்து விட்ருக்காங்க அப்படின்ட்டு அது ஒரிஜினலாக கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக இருக்க சில நிர்வாகிகள்லாம், நீங்கள் மட்டும் எங்களுக்கு கை காட்டுவீங்க, நாங்கள் உங்களை கை காட்டக்கூடாதானே அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்தது காரணமே லீக் ஆனது தானே. அதுவும் எடிட் ரெஃபரன்ஸ் சார்ந்து தான் அந்த வீடியோ லீக் ஆகிருக்குல்ல, அந்த ஒட்டுமொத்த படமும். அப்போ எடிட் டிஸ்பிளே இருந்து தான் வெளியே வந்திருக்கணும்னு ஸ்ட்ராங்காக பல பேரோட பிலீவ் பண்ணப்பட்டுருக்கு. என்னோட நிலைப்பாடு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதுதாங்க. ஏன்னா படக்குழுக்கிட்டே தான் இது முழுக்க இருந்திருக்கு. அவங்கள தாண்டி இது லீக் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களோட அலட்சியம் முக்கியமான காரணமாக இருந்திருக்கணும். அது இல்லையா, இதை தாண்டி ஏதாவது குரூஷியல் ரோலை யாராவது ப்ளே பண்ணியிருக்கணும். அந்த யாராவது இது வரைக்கும் யாருன்னு யாருக்குமே தெரியல. இந்த இஷ்யூவில் அடுத்த கட்ட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 பேரை இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 6 பேரையா? சூப்பர் ப்ரோ, அந்த 6 பேர் மூஞ்சி காட்டுங்க அப்படின்னு பல பேர் கேட்பீங்க. ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் முகங்கள் வெளியாகாததுக்கு காரணம் இருக்குது கண்டிப்பாக. அதாவது லீக் ஆனதுக்கு கண்டிப்பாக ஒரு பர்சன் காரணமாக இருந்திருக்கணுமா? லீக் பண்ண பர்சன், அந்த பர்சனை இன்னும் பிடிக்கலன்றதா இங்கே கிளியர் கட்டாக புரியுது. பிடிச்சிருந்தால் அவரோட ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகிருக்குமே, அது எப்படி ஆகாமல் இருந்திருக்கும். அப்போ இந்த 6 பேர் எப்படி கைது செய்யப்பட்டிருப்பாங்கன்னா, இந்த லிங்க்கை ஃபுல்லாக ஷேர் பண்ணுறதோ இல்லைனா அந்த யூஆர்எல் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணுவாங்களே, ஆரிஜின் முதல்ல இந்த வீடியோவை லீக் பண்ணது ப்ளஸ் அங்கேருந்து முக்கியமான பிளாட்ஃபார்ம்ஸாக வந்து கசியை விட்டுவாங்க. அப்படி ஒரு 6 பேர் மேபி கைது பண்ணியிருக்கலாமே தவிர, லீக்குக்கு இவர் தான் காரணம்னு அந்த காரணகர்த்தா இருக்கார்ல அவரை கண்டிப்பாக இன்னும் கைது பண்ணலன்றதான் இங்கே லிட்டரலாக தெரியுது. கைது பண்ணப்படுவாங்களன்றதும் அச்சம்தான். எதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கே புரியும். அது ரொம்ப டவுட்ஃபுல்லான விஷயம் தான். இந்த 6 பேர் எப்போ நீதிமன்ற காவலில் இருக்காங்க. ஆக்சுவலாக இதில் சில பேர் நையாண்டியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிக்கு சார்ந்து வெறுப்புணர்வு இருக்கவங்க. அந்த 6 பேரில் விஜய் பேர் இருக்கா அந்த லிஸ்ட்டில் அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா லீக் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு தெரியாமல் ஆகியிருக்கும். எலெக்ஷனில் ஓட் பேங்கை ஃபுல்லாக ஃபில் பண்ண ஏதோ வேலையை பார்த்து விட்ருக்காங்கன்னு அப்படி ஒரு பெரும் குற்றச்சாட்டை சுமத்துறாங்களே, அவங்க இந்த கேள்வி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணப்பட்டிருக்குங்க இது வரைக்கும் சைபர் கிரைம் சைட்லேருந்து. அதாவது இந்த பைரசி லிங்க்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் பிளாக் பண்ணுறது சார்ந்து தான் அந்த ரெக்வெஸ்ட்டை இவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட முடக்கிற முயற்சி தான். இது போல் லிங்க் ஃபுல்லாக ஷேர் ஆகிறத முடக்கிற முயற்சி தான். போலீஸார் இதை பற்றி என்னென்ன சொல்கிறாங்கன்னா, க்ளவுட் ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, இது மூலமாக பதிவேற்றம் பண்ணுறது ப்ளஸ் இந்த டிரைவ் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஷேர் பண்ணுறது கூட குற்றமாக கருதப்படும். இதன் அடிப்படையில் தான் அந்த 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ஃபோட்டோ ஏன் வெளியே வரலன்றது காரணம், இதையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் கிளியர் கட்டாக புரிஞ்சுப்பீங்க. மற்றவங்களை தேடுற பணி தீவிரமாக நடந்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அடிப்படையில் கைது செய்யப்படுறாங்க புரியுதா? ரைட்டு. சைபர் கிரைம் போலீஸார் தீவிரமாக இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வழக்கில் உண்மையை கண்டுபிடிக்க. டிஜிட்டல் ஆதார அடிப்படையில் தான் நாங்கள் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோன்றாங்க. அண்ட் இந்த விதிமீறிய யூஆர்எல்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் அடையாளம் காண்ற பணியும் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குங்க. கூடிய சீக்கிரம் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோன்ற மாதிரி தான் டிபார்ட்மெண்ட் சைடில் சொல்கிறாங்க. இல்லை மமிதா பைஜு அவர்கள் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்கவங்க இந்த நடிகை தான். இவங்க என்னப்பா வாய் திறக்காமல் இருக்காங்கன்னு பார்த்தோம். ஏன்னா அவங்க படமாச்சே, வாய் திறந்துட்டாங்க. ஏற்கனவே இவங்ககிட்ட வாயை பிடுங்கி ஒரு சில விஷயங்கள் பேசி விஜய் சார் திரும்ப படத்தில் நடிப்பாருன்ற மாதிரி அவங்க போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொல்லவே பல பேர் அதை ட்ரால் மெட்டீரியலாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ ரைட்டு, அப்போ எலெக்ஷனில் டிவிக்கே மண்ணை கவிடும், அதுக்கப்புறம் விஜய்கள் திரும்ப சினிமா கரியர் சார்ந்தால் வரணும், இதைத்தான் அந்த நடிகை கிட்ட ஷேர் பண்ணியிருக்கார் போல இருக்கே அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் இவங்க நான் ஒன்று சொன்னது வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் விளக்கம் கொடுத்து அது ஒரு வழியாக ஓஞ்சிச்சு. அதுலேருந்து இவங்க உஷாராயிட்டாங்க. ஆஹா, இனிமேல் பார்த்து தான் பேசணும் போல இருக்கு அப்படின்ட்டு. இப்போ மமிதா பைஜி பேசியிருக்காங்க, பார்த்து தான் பேசியிருக்காங்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னா, பல பேரோட அர்ப்பணிப்பால் பல பேரோட உழைப்பால் உயிர் பெறதா ஒரு படம். எங்கள் ஜனநாயகன் படமும் அப்படி தான் உயிர் பெற்ற படம்.
தியேட்டரில் பார்த்து ரசிக்க வேண்டிய படங்க இது, கொண்டாட வேண்டிய படம். ஆனால் அந்த படத்தை போய் திருட்டுத்தனமாக பார்க்குறதுலாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க, ரொம்ப ஏமாற்றம் அளிக்குது அப்படின்றாங்க. அந்த திருட்டுத்தனத்தை யாரும் அனுமதிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. மக்களை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போ வரைக்கும் அந்த லீக்கான படத்தை, முழு படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? ஆயிரக்கணக்கில் கவுண்ட் பண்ணாதீங்க, எனக்கு தெரிஞ்ச லட்சங்களில் பல பேரும் பார்த்துருப்பாங்க. ஒரு பக்கம் இது போல் பைரசி மூவியை பார்க்காதீங்கன்னு சொல்கிற அதே நபர்கள் கூட பின்னாடி ஒளிவு மறைவாக அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன தான் படத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற க்யூரியாசிட்டியில் பார்த்துருவாங்க. அப்படி பார்க்குறவங்கள என்ன சொல்லி முட்டுக்கட்டை போட முடியும்? ஸோ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க வார்த்தைகள் மட்டும்தான். நடைமுறை வாழ்க்கைக்கு இது பெருசாக பொருந்தாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சென்சார் போர்டு, பல பேரோட சந்தேகம் இங்கே வந்துச்சுல. இன்ஃபேக்ட் நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காததுனால தான், அந்த தாமதத்தின் காரணமாக தான் இந்த படம் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லலை, பல பேரை சொன்னாங்க. கமல்ஹாசன் அவர்கள் நம்ம கலை ஞானின்னு போட்டிருக்கிட்டுருக்கோல, இந்தியாவோட சினிமா புத்தகமே அவர் தானே, நடமாட்ட சினிமா புத்தகம். அவர் என்ன சொன்னாப்புல, இல்லைங்க இந்த படத்துக்கு உரிய சர்டிஃபிகேட் மட்டும் முதல்ல கிடச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பைரசிக்கான வாய்ப்பு குறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்தளவுக்கு டிலே பண்ணதுனாலேயே அதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் சென்சார் பக்கம் பல பேர் திரும்ப ஆரம்பிச்சிட்டோமா, அவங்க விளக்கம் கொடுக்காமல் இருந்தால் சரியாக இருக்காதுல்ல, விளக்கம் கொடுத்துட்டாங்க. சென்சார் போர்டு என்ன சொல்லுது, எல்லாம் எங்களை சந்தேகமாக பார்க்க வேணாம், நாங்கள் எதுவும் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் சைடில் இருந்து இது லீக் ஆனதாக பல பேரும் பேசுகிறாங்களே, அது முழுக்க முழுக்க தவறான விஷயம்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு சப்மிட் பண்ணப்படுதில்ல, எங்ககிட்ட சென்சார் வாங்கணுங்கன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டுக்காக படத்தை சப்மிட் பண்ணுறாங்களே, அந்த படங்களுக்கு KDM அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதாவது கீ டெலிவரி மெசேஜ். இதைத்தான் இவ்வளோ காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க பேட்டர்னு. இதில் பாஸ்வேர்டு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருப்போம். அதை தாண்டி படம் லீக் ஆகிருக்கலாம், வாய்ப்பே கிடையாதுங்க. எங்ககிட்ட இருக்கும்போது லீக் ஆகிருக்கலாம், வாய்ப்பே கிடையாது. இதன்படி படங்களுக்கு தனிப்பட்ட பாஸ்வேர்டு கொடுக்கப்பட்டுரும். அது மேக்ஸிமம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் இருப்பாங்களே அவங்களுக்கும், இன்னொரு பக்கம் டிரெக்டர், அந்த படத்தோட டிரெக்டர், அவங்க கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கும். அவங்க வசம் நாங்கள் ஒப்படைச்சிருவோம். சரியான KDM இல்லாமல் இந்த படத்தை பார்க்கவே முடியாதுங்க. ஸோ எங்ககிட்டேருந்து வெளியே போயிருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்லை. பாஸ்வேர்ட் சார்ந்தும் ப்ரொடியூசருக்கும் டைரக்டர் மட்டும் தான் தெரியுதுனாக்கா அவங்கள தாண்டி தான் படம் போயிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்டோட சாராம்சம் புரியுதா? ரைட்டு. ஜனநாயகன் டிஜிட்டல் சினிமா பேக்கேஜ் ஆனது மார்ச் 17ஆம் தேதியே ஒப்புதலோடு ஒப்படைக்கப்பட்டுருச்சாங்க. அதாவது படத்தை பார்த்துட்டோம், இது இருக்குது, இது இல்லை, ரிவைசினில் சொல்கிறாங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். பார்த்தீங்களா, அந்த டிஜிட்டல் சினிமா பேக்கேஜ் பேஸ் பண்ணி இதை ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த படக்குழு கிட்ட தான் இது சார்ந்த எல்லாமே இருக்குது. இதில் எங்களை கை காட்டுறது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்னு சென்சார் போர்டே விளக்கம் கொடுத்துருக்கு. எப்படி இருந்தால் சென்சார் போர்டை எது சார்ந்து விளக்கம் கொடுக்க வச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அவ்வளோ இந்தியா முழுக்க எதிர்ப்புகள் பதிவானா வேறு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா சாராக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் சாராக இருக்கட்டும், ரஜினி சார், கமல் சார்னு பல நடிகர்களும், பல உச்ச நடிகர்களும் இந்த விஷயத்தில் ஜனநாயகன் படம் லீக் ஆனதுக்கு எதிராக நின்னாங்க. அதோட விளைவோ என்னவோ சென்சார் போர்டே ரியாக்ட் பண்ணியிருக்கு. ரைட்டு. பியூஷ் கோயல், தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்குதுன்னா அதுக்கு இவர் தான் காரணம். இல்லை முன்னாடி இருந்ததை விட ஸ்ட்ராங் ஹோல்டாக அவங்க லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதுக்கு இவர் தான் காரணம். தேர்தல் பொறுப்பாளர் இவர் தானே. இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, இந்த படம் ப்ரொடியூசர் கிட்ட மட்டும் தானே இருந்துச்சு, அப்புறம் எப்படி லீக் ஆச்சுன்னு மத்திய அரசு பக்கம் எல்லாம் திரும்புறீங்க, உடனே எஃப்ஐஆரை பதிவு பண்ணி விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு சொல்லி முடிச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடியே போலீஸார் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வேலையை. அதை விடுங்க, இதில் ஏதோ சதி இருக்கிறதா நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட சந்தேகம் எந்த பக்கம் திரும்புதுன்னு தெரியுதா? டிவிகே சைடில் இருக்கவங்களா பாஜகவை கை காமிச்சா பாஜக வேறு எங்கே கை காட்டுவாங்க? எக்ஸாக்ட்லி அந்த பக்கம் தான் திரும்பி இருக்குது. ஆனால் செங்கோட்டையன் இவர் ஒரு மேட்ரு சொல்லியிருக்காப்புல, புதுசாக இருக்குது. அதாவது இந்த ஜனநாயகன் படம் லீக்குக்கு பாஜக அமைச்சர் எல் முருகன் தான் காரணன்றாரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இப்படி மத்திய அமைச்சர், ஒரு சிட்டிங் மினிஸ்டர், அவர் இது போல் வேலையெல்லாம் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர் தானே. இப்போ மற்ற துறைகளில் ஏதாவது கொலை சம்திங் ஏதோ நடக்குது அப்படின்னா அந்த துறை சார்ந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணுவாங்கள்ல, அதே போல் இவர் சார்ந்த ஒரு துறை, அதுலேருந்து ஒரு படம் அசால்ட்டாக லீக் ஆகிருக்கு, இவ்வளோ பெரிய படம் அப்படின்னா அவர் ராஜினாமா செய்யணும்ல அப்படின்னு கேட்குறாரு. எங்கே சுற்றி அண்ணன் எங்கே வராரு தெரியுதா? டிவிகேல இருக்க மற்ற பொலிட்டிஷியன்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதையும் செங்கோட்டையர்கள் வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸையும் பொறுத்து பாருங்கள், உங்களுக்கே தெளிவாக தெரியும் அனுபவ முதிர்ச்சி அரசியல் சார்ந்து எந்த அளவுக்கு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காருல, எல் முருகன் ராஜினாமா பண்ணணும் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எல் முருகன் அவர்கள் இதை பெருசாக கண்டிக்கவே இல்லை. மாறவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்த பூத் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காப்லங்க, பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் சார்ந்து அந்த ஒரு வீடியோ. இன்னொரு பக்கம் குழந்தைக்கு பெயர் சூட்டுறதுலையும் அண்ணன் பிஸியாக இருக்கார். ஸோ இவங்க சொல்கிறத ஒரு பொருட்டாக கூட பாஜக கருதவே இல்லை.
வணக்கம்மா. பையனா எவ்வளோ நாள் ஆகுது? 6 நாள் ஆகுதா? நான் உங்க பேரை ஜாயின் பண்ணி கீழே அதுக்கு இளம் கூட கொண்டு வந்து பாருங்க. இளமுருகன். அன்பார்ந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, பூத் தலைவர்களே, பூத் கமிட்டி உறுப்பினர்களே, ஏப்ரல் 13ஆம் தேதி அன்றைக்கு 4 மணிக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எனது பூத் வலிமையான பூத் என்ற அந்த தலைப்பின் கீழே நம்மளுடைய பூத் சம்பந்தப்பட்ட பூத் உறுப்பினர்களிடம் கலந்துரையாட இருக்கிறார்கள். நமோ ஆப்பின் மூலம் கலந்துரையாட இருக்கிறார்கள். நாம் எல்லாருமே ஏற்கனவே நமோ ஆப் வைத்திருக்கின்றோம். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய பூத்தை பற்றி அவர் கலந்துரையாட இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நேரடியாக நம்மளுடைய பூத்தை சார்ந்த பூத் உறுப்பினர்களிடம் கலந்து கொள்வது நமக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களுடைய அனுபவங்களை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த அருமையான நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் தவறாமல் அன்போடு கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இதுக்கு மத்தியில் கேவிஎன் தரப்பு இருக்குல்ல, பரிதாபங்க. வேறு எந்த ப்ரொடியூசருக்கும் அந்த நிலைமை வந்துடவே கூடாது. இதுக்கு முன்னாடி பல பேருக்கும் போட்டி இருந்திருக்கலாம். விஜய் சாரோட கடைசி படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, அந்த படத்தை பண்ணுற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, நல்லா கல்லா காட்டலாமேன்னு பல ப்ரொடியூசர்ஸ் ஆசைப்பட்டாங்க, உண்மைதான். ஆனால் இவரை வச்சு நீங்கள் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா யானை கட்டி சோறு போகிறது சம கிட்டத்தட்ட. பட்ஜெட் அந்தளவுக்கு பீக்கில் போகும். அவருக்கான சம்பளத்தை மட்டும் பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், மேக்கிங் சார்ஜை பற்றி நான் பேசவே இல்லை. ஆனாலும் கடைசி படம் கண்டிப்பாக போட்ட பணத்தை திருப்பி எடுத்துகிட்டு பல ப்ரொடியூசர்ஸ்க்கு ஆசை இருந்தோம், முன் வராமல் இருந்தாங்கள்ல. அது காரணம் கண்டிப்பாக அரசியல் சார்ந்து கட்டையை போடுவாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப நமக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுன்னு எல்லாம் ஒதுங்கினாங்க. துணிஞ்சு வந்த ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கேவிஎன். ஆனால் இதுக்கப்புறம் அவங்க துணி வாங்கலான்னு தெரியல, அப்போ ஏற்பட்ட அடியை வாங்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். இதுக்கப்புறம் சேட்டலைட் ரைட் சார்ந்து பெருசாக இவங்களாம் படத்தை விற்க முடியாது. ஓடிடி பிளாட்ஃபார்மில் கூட பெருசாக விற்க முடியாது. யார் கண்டா இந்த படம் ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சின்னு செய்தி வெளியே வந்துச்சுல, அன்னைக்கே இந்த குறிப்பிட்ட ஓடிடி பிளாட்ஃபார்ம் இந்த படக்குழுக்கிட்ட பேசி, இந்த ப்ரொடியூசர்கிட்ட பேசி, எங்கள் இந்த படத்தை டேரெக்ட் ஓடிடியில் கொடுத்தீங்கன்னா நம்ம முதல்ல ஒத்துக்கிட்ட அமௌண்ட்டோட டபுளாக கொடுக்குறோம் அப்படின்னு ஆஃபரை முன்வைக்காமல் இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு ஆஃபர் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இதை அந்த படக்குழு ஏற்றுக்கல அப்படின்னா வேறு என்ன காரணமாக இருக்கும்? தேட்டரில் கொண்டாட வேண்டிய படங்க, அதை போயிட்டு இப்படி ஓடிடியில் அப்படின்னு அவங்க பேக் அடிச்சிருக்கலாம். இதில் விஜய் சாரோட டிசிஷன் இல்லாமல் எதனா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. என்னதான் டைரக்டர் ப்ரொடியூசர்னு பேருக்கு இருந்தாலும் படம் சார்ந்த எல்லா முடிவுகளும் எடுக்கிற இடத்துல விஜய் அவர்கள் இருக்காங்க, அதில் மாற்று கருத்தே வேணாம். ஸோ இந்தளவுக்கு கேவிஎன் அஃபெக்ட் ஆகிருக்கிறது விஜய் சாருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ பல பேர் எதிர்பார்க்குற விஷயம் என்ன தெரியுமா? சினிமா அரங்கில் இருக்க ப்ரொடியூசர்ஸு, இல்லைப்பா விஜய் சார் தன்னோட கடைசி படம்னு சொல்லிட்டாப்புல, ஓகே ரைட்டு, புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் கேவிஎனுக்கு ஒரு பெருத்த நஷ்டம் இந்த படம் மூலமாக ஏற்பட்டிருக்கல. விஜய் சார் நினச்சா அந்த நஷ்டத்தை ஈடு கட்ட முடியும். வேறு ஒன்றும் இல்லைப்பா, இவருக்கு இது கடைசி படமாக இல்லாமல் இன்னொரு படம் கேவிஎனுக்காக விஜய் அவர்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ கிட்டத்தட்ட ஒன்று தானே, அந்த படத்துக்கு சம்பளம் வாங்கணும், அதுவும் கரெக்டாக செலவு இழுத்துருமே, டபுள் செலவு தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் சார் சம்பளம் வாங்காமல் அந்த படத்தை நடிச்சு கொடுத்த அப்படிங்க இருக்கும். புரியுதா? இதைத்தான் கேட்குறாங்க பல பேரும். இந்த டிவி கேக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற பார்ட்டிஸ் இருக்குல்ல, அவங்க எலெக்ஷன் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள், ஏங்க இவரெல்லாம் எங்கெங்கே ஜெயிக்க போகிறார், டிவிக்கெல்லாம் எங்கே ஜெயிக்க போகுது, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தோற்றுருவாங்க, அதுக்கப்புறமா திரும்ப ஒரு நடிகை தான் போகணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்த விஷயம் போகிற போக பார்த்தா இப்படி உண்மையாயிடும் போல இருக்குது. சரி, இதனோட கடைசி படம் இல்லை, அடுத்த ஒரு படம் கேவிஎனுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன்னு விஜய் சொல்லிட்டார் அப்படின்னா அது அவங்க கணிச்ச விஷயத்த வேறு மாதிரி இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஆகிடும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். தாவைக்க அரசியலுக்காக தான் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்காங்கன்றது லிட்டரலாக தெரியுது. அந்த போஸ்ட்டாக நிறைய போடுவாங்களே, படத்தில் எந்த சீன் வந்துச்சு அது இதுன்னு சொல்லிட்டு, அதை படித்து பார்க்குறப்பவே நமக்கு இது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த படக்குழு விஜய் அவர்களுக்காக ரிஸ்க் எடுத்திருக்காங்க. தாவைக்கான்ற அந்த பிராண்டை வெளியே கொண்டு போகிறதுக்கு விஜய் அவர்கள் இந்த படத்தை எவ்வளோ பயன்படுத்தியிருக்காருன்னு லிட்டரலாக தெரியுது. அப்படி ரிஸ்க் எடுத்த தயாரிப்பு கம்பெனிக்காக விஜய் அவர்கள் ரிஸ்க் எடுக்கலாம், அவர் நினச்சா பண்ண முடியும், நினைப்பாரம் பார்ப்போம்.
அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் எவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.